எனக்கு உதவிடுவார். ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். இங்கிருந்து எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய சிந்தனைக்கு திருப்பாடல் 121 ஒரு அற்புதமான உன்னதமான திருப்பாடல். 8 வசனங்களை கொண்ட இந்த திருப்பாடல் நாம் ஒவ்வொருவரும், ஏன் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகள் கூட இந்த திருப்பாடலை நினைவில் கொள்ள வேண்டும், மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த திருப்பாடல் ஒரு பாதுகாப்பு நிறைந்த திருப்பாடல். ஆண்டவருடைய பாதுகாப்பையும் உடனிருப்பையும் அவ்வப்போது நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு அற்புதமான திருப்பாடல். இந்த நாளில் ஒருவேளை பாதுகாப்பற்ற சூழ்நிலையே, அல்லது எனக்கு யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை கண்டுகொள்ள யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, அல்லது என்னோடு உடனிருக்க யாரும் இல்லை என்று கூட ஒரு சில சூழ்நிலைகளை தாழ்ந்த மனநிலையோடு அல்லது சோர்வோடு தளர்வோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் பார்த்து ஆண்டவர் இந்த திருப்பாடல் வழியாக தெம்பூட்டுகிறார். பயப்படாத, கலங்காத, திகைக்காத, நான் உனக்கு எப்போதுமே பாதுகாப்பாக இருப்பேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லையாம். நம்மை நினைத்து அவ்வளவு அவர் அக்கறையும் கரிசனையும் கொண்டிருக்கின்றார். நினைத்து பார்ப்போம். மருத்துவமனையில் ஐசியூ என்று சொல்கிறோம், இன்டென்சிவ் கேர் யூனிட், தீவிர சிகிச்சை பிரிவு என்று கூறக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் யாருமே இரவு பகலாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் தூங்குவதில்லை, எப்போதுமே விழித்திருக்கின்றார்கள். நோயாளிகள் மேல் அக்கறையும் கவனமும், அவர்களுக்கு என்ன மருந்து கொடுக்கப்படுகிறது, அவர்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள், அவ்வப்போது சோதனை செய்யக்கூடிய நிறைய கருவிகளும் அங்கு பொருத்தப்பட்டிருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று சோர்வோடு தளர்வோடு யாரும் இல்லையே என்ற வேதனையோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் அருமையாக கூறுகிறார் அல்லவா, இதோ காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்று கூறுகிறார் திருப்பாடல் ஆசிரியர். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உனக்கு தேவன் எப்போதுமே அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது வெளியிடங்களில் தங்கி படித்து கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் மேல் அக்கறை கொள்ள அல்லது அவர்களை பாதுகாக்க, அவர்களை பராமரிக்க யாரும் இல்லையே என்று நினைக்க வேண்டாம். நம்முடைய தேவன் அவர்களோடு உடனிருந்து அவருடைய தேவைகளை என்ன என்று அறிந்து அவ்வப்போது அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்காத தெய்வம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கேட்டிருக்கின்றோம் தூங்கா நகரம்.
எப்போதுமே மக்கள் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நகரம் மதுரை. அப்படி தூங்கா நகரத்தைப் போல ஆண்டவர் நாம் ஒவ்வொருவர் மேலும் கரிசனையும் அக்கறையும் கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, இன்றைக்கு திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அருமையாக கூறுகிறார். அவர் ஒரு நிழலைப் போல தொடர்ந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிறார். போகும்போதும் வரும்போதும் என்ன நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்கு சென்றாலும் எங்கு வந்தாலும் அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு பிரிக்க முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, நம்மேல் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய தேவன். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் ஒருவேளை கடைசி காலகட்டத்தில் அல்லது இனிமேல் என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி அல்லது ஒரு முற்றுப்புள்ளி ஆகிவிட்டது, இனிமேல் நான் எப்படி தொடங்கப் போகிறேன் அல்லது இனிமேல் எப்படி நான் வாழப்போகிறேன் என்று சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாளுடைய திருப்பாடல் ஆசிரியர் அருமையாக கூறுகிறார். நீர் போகும்போதும் வரும்போதும் என்ன செய்தாலும் நான் உன்னோடு இருக்கப் போகிறேன். ஆகையால் கலங்காத, பயப்படாத, சந்தேகப்படாத. உன்னையும் உன் குடும்பத்தாரையும் உன் பிள்ளைகளையும் எடுக்கக்கூடிய தொழிலையும் முயற்சியையும் காரியங்களையும் தேர்வையும் நிச்சயமாக நான் ஆசீர்வதிப்பேன். ஏனென்றால் அந்த அளவிற்கு நான் உன்மேல் அக்கறை கரிசனை கொண்டிருக்கின்றேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக ஆண்டவர் நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை பொழிகிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக ஆண்டவரோடு நாம் இணைந்து பயணிப்போம். ஆண்டவர் நம்மோடு உடனிருக்கிறார் என்று நாம் நம்புவோம். கண்டிப்பாக நிச்சயமாக எங்கு சென்றாலும் எல்லா வேளையிலும் அவர் உடனிருப்பார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தை இறைவா, நீர் நிழலை போல எங்களோடு தொடர்ந்து வர இருக்கின்றேன். சூரியனோ நிலவோ உம்முடைய ஆசீர்வாதத்தை குறைக்க முடியாது. நாங்கள் எங்கு சென்றாலும் போகும்போது வரும்போதும் நீர் எங்களோடு உடனிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் சிறப்பான விதத்தில் இன்று திங்கட்கிழமை நாங்கள் போகும்போது வரும்போதும் எல்லா காரியங்களிலும் உடனிருந்து எங்களை ஆசீர்வதித்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் பிரியமுள்ளவர்களாய் உம்முடைய உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் உணரும் வண்ணமாக எங்களோடு இணைந்து நீ நிச்சயமாக கரம் பிடித்து வழிநடத்தி எங்களை நல்வாழ்வுக்கு அழைத்துச் செல்ல எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.